எல்லாருக்கும் ஹை வெல்கம் டு மை சேனல் பாருங்க நான் உங்க சுபஸ்ரீ. ஸோ இன்னைக்கு மறுபடியும் ஒரு குட்டி அமேசான் ஹாலோட நான் வந்திருக்கேன். ஓகே, ஃப்ரண்ட்ல வந்து அது ஓரளவு வந்து அந்த ஒரு பிரைட்னஸ் இருக்கு. ஸோ கமிங் டு த பாயிண்ட், இன்னைக்கு வந்து நான் எடுத்துருக்கிறது பாதி வந்து மேக்கப் ஐட்டம் தான். ஸோ உங்களுக்கு மேக்கப் விரும்பிகளா இருந்தீங்கன்னா என்ன மாதிரி நீங்களும் இப்பதான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்களா, எல்லாத்தோட ஸ்வாட்சஸ் சிலது எப்படி பெர்ஃபார்ம் பண்றது எல்லாமே வந்து குட்டி குட்டியா இப்போ நான் பேசும்போது நடுவில் வந்து ஒரு வீடியோ லேயரிங் ஆட் பண்ற மாதிரி வரும். அதெல்லாம் வந்து செக் பண்ணி பாருங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ்ஃபுல்லா இருக்கிற ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாமே கீழே இருக்கும். அண்ட் பை த வே இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறேன், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல அந்த பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு வாட்டியுமே வீடியோ போடும்போது கியூட்டா மேலே நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்க அழகா பார்த்துக்கலாம். அதே மாதிரி இன்ஸ்டாகிராமோட லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க கமெண்ட் செக்ஷன்ல. ஸோ இது பேசி ஆகணுன்றதுனால இந்த ஒரு பாயிண்டே சொல்றேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சும்மாவே இந்த வீடியோல ஒரே ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் தான்றதுனால ஃபர்ஸ்ட் அதை பத்தி பார்த்துடலாம். இது வந்து நான் மாமாவர்த்லேருந்து எடுத்திருந்தது. ஸோ உங்களுக்கு தெரியும், பார்த்தாலே கியூட்டான ஒரு நீட்டான மினிமல் பேக்கேஜிங்ல வரக்கூடிய மாமாவர்த்தோட ரைஸ் டூயி பிரைட் லைட் மாய்ஸ்சரைசிங் கிரீம். நான் ரீசெண்டா கூட வந்து என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா வந்து இதை பத்தி பேசியிருக்கேன்னா எனக்கு கரெக்டாக தெரியல. இந்த ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் விட்டு போன மாதிரி இருந்தது. பட் நவ் இட் இஸ் இன் ஸ்டாக், அதனால நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து நீங்க பாடி அண்ட் ஃபேஸ் ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ற மாதிரி ஒரு லைட் வெர்ஷன் ஆஃப் ஒரு மாய்ஸ்சரைசிங் கிரீம். ரொம்ப குயிக்கா வந்து உங்களோட ஸ்கின்ல வந்து அப்சர்வ் ஆயிடும். அண்ட் பாத்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு க்ளோ இருக்கும். அதாவது நீங்க வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணாத ஒரு பர்சனா இருந்தீங்கன்னா கூட இது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க வந்து மார்னிங் டைம்ல கண்டிப்பா இது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே மாதிரி சம்மர்ல வந்து லைட் வெயிட்டான ஒரு மாய்ஸ்சரைசர் தான் நம்ம விரும்புவோம். எங்கேயா வெளில போறோம், அது மேல வந்து ஒரு சன்ஸ்கிரீன் போடும்போது இனிமே ஹெவி ஆயிடக்கூடாது அப்படின்னும் போது நீங்க விரும்புறீங்க அப்படின்னா கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு பக்கவா இருக்கும். அண்ட் ஸ்கின் வந்து போக போக நல்ல இந்த க்ளோவுமே கொடுக்கும் ரைஸ் இருக்கிறதுனால. இதெல்லாம் நான் வந்து சமீபத்தில் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். ஓகேவா, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ ரீசென்ட் டைம்ஸ். என்னதான் இருந்தாலும் சிலதெல்லாம் நான் வாங்குற மாதிரி இருந்தது, சிலதெல்லாம் எனக்கு இப்போ பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரியான ப்ராடக்ட்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன ஆனாலும் வந்து உங்ககிட்ட ஒரு ப்ரௌன் லிப் லைன் இருக்கணும். அது வந்து கொஞ்சம் அஃபோர்டபிள் கேட்டகரியிலே பாக்குறீங்க அப்படின்னா ஏன் ப்ரௌன்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். ப்ரௌனுக்கு வந்து அந்த பவர் இருக்கு. ஒரு வாஷ் அவுட் பண்ற லிப்ஸ்டிக் கூட நீங்க இந்த ப்ரௌன் லிப் லைனரோட போடும்போது உங்களுக்கு பாக்குற மாதிரி அமைஞ்சிடும். ஸோ அதுக்காக நான் என்ன சொல்றேன்னா ஒரு டார்க் ப்ரௌன் மாதிரி ஒரு எதிர் யூ கேன் கோ ஃபார் எனி ஐ பென்சில் அப்படின்னா ஒரு காஜல் ஏதாவது ஒரு கோல் பென்சில் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌன் ப்ராடக்ட்ஸ் நிறைய இருந்தாலுமே நீங்க ஒன்று அதுக்கு போகலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரியான ஒரு சாக்லேட் ப்ரௌன் டார்க் ப்ரௌன் 2 ஷேட்ஸ் வச்சுக்கோங்க. எல்லா லிப்ஸ்டிக்குமே நீங்க மேட்ச் பண்ணிட முடியும் மோஸ்ட்லி. ஸோ இது வந்து ஒரு மாதிரி சாக்லேட் ப்ரௌன் கலந்தா மாதிரி ஒரு ஷேட். டார்க் ப்ரௌன் எக்ஸாட்டிக் ப்ரௌன் சொல்லிட்டு நான் ஒன்று ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பேன். இது வந்து மார்ஸ்லேருந்து டீப் டான் நம்பர் 2 அப்படின்ற ஒரு ஷேட். இது இதோட ஸ்வாட்ச் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதை போட்டுட்டு நீங்க எந்த ஒரு லிப்ஸ்டிக்குமே நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அந்த லிப்ஸ்டிக்குமே நல்ல ஷார்ப்பா ப்ரிசைஸ்டா அப்படி தெரியும். அதையும் தாண்டி இந்த ஒரு இது இருந்தா ஓகேவா இருக்கும் உங்களுக்கு. இது வந்து விலை என்னமோ ஒரு 60 ரூபாய்க்குள்ள தான் வரும். மற்ற எல்லாம் இந்த 2000 ரூபாய் அந்த மாதிரி லிப் பென்சில் இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ண போகுது. உங்களுக்கு வேணும் 4 பேரும் உங்களுக்கு தேவை அப்படின்னா, இப்ப நானே சொல்றேனே 4 பேரும் வேணும் அப்படின்னா தேவை இன்ட்ரெஸ்ட் இருக்கு செக் பண்ணி பார்க்கணும்னா பண்ணுவேன். பட் மோஸ்ட்லி பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த ஐ நாட் இன்டு மேக்கப். அதனால எனக்கு இந்த லிப் பென்சில் அந்த போதுமானதா இருக்கும். இந்த ஐ பென்சில்லாம் நீங்க வேஸ்டா வச்சிருக்கீங்கன்னா அது கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்டானா யூஸ் பண்ணாம வச்சிருக்கீங்கன்னா அது கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். பட் அந்த வகையில் இந்த மாதிரி லிப் பென்சில்ஸ்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா ஒரு ப்ரௌன்லாம் பாக்குறீங்கன்னா மார்ஸ் வந்து ட்ரை பண்ணிருக்காங்க. ஏன்னா நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. அஃபோர்டபிள் ரேஞ்ச்ல நல்ல ஒரு ப்ராடக்ட் பண்ணும்போது நம்ம ட்ரை பண்ணலாம். பிக்மெண்டடா இருக்கு அண்ட் அந்த ஒரு பர்பஸா கரெக்டா இது ஃபுல்ஃபில் பண்ணுது. நான் சொன்னேன் வாஷ் அவுட் பண்ற மாதிரி சில ஷேட்ஸ் இருக்கும். அதாவது வாஷ் அவுட்னா நம்ம மூஞ்சிக்கு எடுத்து காமிக்காம ஒரு மாதிரி வெந்து போன வாய் மாதிரி காமிக்கும் சில லிப்ஸ்டிக்லாம். அதான் வந்து வாஷ் அவுட் நார்மலா ஒரு பேசிக்கா ஒரு நார்மல் லேம் டேர்ம்ல சொல்லும்போது. ஸோ இது வந்து மார்ஸ்லேருந்து கலர் பாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேஞ்ச் வந்தது. அந்த ஒரு இதுலேருந்து வரக்கூடிய ஒரு லிப்ஸ்டிக் இது நம்பர் 6 பீச்சி பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் ஆர் ப்ராக் ஆர் பிரேக் தான் போட்டிருக்கு. நான் பிரேக்னே சொல்றேன். ஓகேவா, இது வந்து ஒன்னொன்னுமே உங்களுக்கு வந்து 230 ருபீஸ் அந்த மாதிரி. இது எனக்கு வந்து இதுவாக தான் கிடைச்சது. ஆனா செம்ம, அதாவது இதோட இந்த என்ன சொல்றது டிரான்ஸ்ஃபர் ப்ரூஃபா இருக்கு. அதையும் தாண்டி நான் உங்களுக்கு இதுல ஸ்வாட்ச் சும்மா காமிக்கிறேன். நீங்க பாருங்க என் ஸ்கின்னுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிதான் இருக்கும். நீங்க பாக்குறீங்கல்ல இந்த 3rd ஒன் இருக்குல்ல, இந்த மாதிரி தான் வந்து என்னோட லிப்ஸ்ல இருந்தது. ஸோ கண்டிப்பா அது வந்து வாஷ் அவுட் பண்ற மாதிரி இருக்கும்ல. அதனாலதான் நான் வந்து அந்த லிப் லைனர் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க போடுங்கன்னு சொல்லுவேன். கம்மிங் டு த ப்ராடக்ட் ரொம்ப கியூட்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் பேக்கேஜிங் வந்து நம்ம கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ணணும். இது நீங்க வெளில பாக்குறீங்கல்ல, சில இதெல்லாம் என்ன ஆகும்னா இப்ப நம்ம வெளில பாக்குறோம்னா அதே மாதிரி உள்ள வந்து அந்த லிப் இது இருக்காது, பெயிண்ட் இருக்காது. ஸோ அதனால வந்துட்டு பிக்மெண்டேஷனும் சரி டிரான்ஸ்ஃபர் ஆகிற விதமும் சரி உள்ள வந்து என்னதான் நீங்க வந்து 5000 ரூபாய் லிப்ஸ்டிக் இருக்கான்னு தெரியல இருந்து நீங்க கொடுத்து வாங்கினீங்கன்னா கூட உள்ள வந்து கண்டிப்பா யூல் பி ஹேவிங் திஸ் லைட். அந்த சாப்பிட்ட பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமா போறது இருக்கும். பட் இதுல வந்து இந்த கொடுக்குற காசுக்கு நல்ல வர்த்தா இருக்கு. அதே மாதிரி எனக்கு நியூட் ஷேட்ஸ் நான் மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ப்ரௌன்ஸ் அண்ட் ரெட்ஸ் மரூன்ஸ் டார்க் ஷேட்ஸ் இப்படி போவனே தவிர எனக்கு அந்த அடிக்கிற பிங்க் ஆர் பர்கண்டி இல்லைன்னா எப்படி சொல்றது ஒரு மாதிரி வைன் பிங்க் மாதிரி லிப் பெயிண்ட்ஸ் அந்த இது மாதிரி வரும்ல அந்த பேலட் மாதிரி அது யூஸ் பண்ண மாட்டேன். சிலர்லாம் கொஞ்சம் செலக்டடா யூஸ் பண்ணாம இருந்தேன். பட் இப்பவுமே எனக்கு என்னன்னா இந்த லைனர் போட்டு இந்த மாதிரி ஒரு பிரிட்டி பீச் பிங்க் இது எவ்ரிடே பிங்க்கு சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ட்ரை பண்ணலாம். ஸோ என்ன மாதிரி உங்களுக்கு இந்த பிங்க் இருக்கணும். பட் இது வந்து ப்ரௌன் அண்டர்டோன்லாம் கிடையாது. ஓகேவா, கொஞ்சோண்டு ப்ரௌன்ஸ் அங்கங்க தெரியுதே தவிர ரொம்பலாம் தெரியாது. அதுக்கு தான் நான் சொல்றேன் இந்த மாதிரி நல்ல ஒரு ப்ரௌன் லிப் லைனரோட நீங்க சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது இந்த லிப்ஸ்டிக் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்பதான் நான் சொன்னேன் லிப்ஸ்டிக் வந்து எனக்கு டார்க்கா போட்டா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையில மாமாத்துல இப்போ வந்து பேக்கேஜிங் மாத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது ஐ ஹேவ் த ஓல்ட் பேக்கேஜிங் மாதிரி. இது வந்து இந்த மாதிரி
கியூட்டா பென்சில் மாதிரி வடிவில் வருது. இது வந்து லிப் கிரையான்ஸ்னே அவங்க வந்து உண்டாக்கினாங்க. அதோட ஒரு குட்டி வெர்ஷன் மாதிரி. இதுவுமே செம்ம டிரான்ஸ்ஃபர் ப்ரூஃபா இருக்கும். நீங்க வந்து ஃபுல்லா காஞ்ச பிறகு யூஸ் பண்ணும்போது லிக்விட் ஃபார்ம்ல வராது, மேட்டாவே இருக்கும். பாக்குறதுக்கு உங்களுக்கு மாதிரி பென் மாதிரி இருக்குல்ல, இப்படியானா வரும். இந்த அளவு ப்ராடக்ட் இன்னுமே பேலன்ஸ் இருக்கு, நிறைய வந்தது, இவ்வளவுதான் இருக்கு இன்னும் மீதி. இது நான் வந்து உங்களுக்கு அப்ளையும் பண்ணி காமிக்கிறேன், நீங்க தாராளமா பார்க்கலாம். மாய்ஸ்டர் மேட் லாங் ஸ்டே லிப்ஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அவங்களோட லிப்ஸ்டிக்கே வந்து அதுக்கு அப்புறமா தான் தே கேம் வித் சம் என்ன சொல்றது லிக்விட் லிப்ஸ்டிக், அந்த ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பேக்கேஜிங்ல வந்ததுல அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல அவகேடோ விட்டமின் இ இருக்கிறதுனால உங்களுக்கு நரிஷிங்காவும் இருக்கும். ஆக்சுவலி பேருக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே அந்த லிப்ஸ்டிக்ல இருக்கும். இதுலயே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இருக்கு. உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றதுக்கு வந்து டக்குன்னு வர மாட்டேங்குது. எஸ்பிரஸோ ப்ரௌனு, ஐயோ இன்னொன்று வந்துட்டு வரும் ஹேசல்நட் ப்ரௌன் சொல்லிட்டு. எஸ்பிரஸோ ப்ரௌனா எஸ்பிரஸோ பிங்கா கட்டத்தில் எஸ்பிரஸோனா ப்ரௌனாக தான் இருக்கும் காஃபி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த ஒரு இன்னொன்று வரும் சினமன் நியூடுன்னு சொல்லிட்டு ஒன்று வரும். இதெல்லாம் வந்து நல்லா இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் பாப்புலர் ஷேட், நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது எனக்கு அவ்வளோ பிடிக்கும், அதனால இன்னமும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் வந்து நல்ல ஒரு நீங்கள் வந்து ஏதாவது லைட் கலர் ட்ரெஸ் போடுறீங்கன்னா இதில் வந்து நல்ல கான்ட்ராஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் பிளாக் எதுக்குமே நீங்கள் வந்து இந்த ரெட் வச்சுக்கணும், பட் இது வந்து நல்ல டார்க்கான ஒரு மரூன் இதெல்லாம் தெரியணும் அப்படின்னா நீங்கள் இது வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதை அப்ளை பண்ணி காமிச்சிருப்போம். உங்களுக்கு பிடிச்சா தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்துட்டு நம்பர் 17 ரேசன் பஞ்ச் அப்படின்ற ஒரு ஷேட். 2 கிராம் ஆஃப் த ப்ராடக்ட் தான் கிடைக்கும். பட் இது வந்து விலை கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி அதிகமாக இருக்கும். பட் வர்த், ரொம்ப நாளைக்கு நம்ம வச்சு யூஸ் பண்ண முடியும். எக்ஸ்பைரியுமே நிறைய தான் கொடுத்துருக்காங்கன்றனால டக்கு நம்மளுக்கு செலவாகாது. ஒரே விஷயம் என்னன்னா, சில நேரம் நம்ம இது ட்விஸ்ட் பண்றோம் பார்த்தீங்களா, இந்த ப்ராடக்ட் வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அது மட்டும் பார்த்துக்கோங்க. இது என்னதான் ஆனாலும் சரி, நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ல நடக்குது. பட் இதில் நான் 1-2 லிப்ஸ்டிக் இந்த ஷேட்ஸ்லேயே அவங்க எனக்கு அனுப்பும்போது அந்த ஒரு பிரச்சனை இருந்தது. இப்போ எல்லாமே பேக்கேஜிங் மாற்றிட்டாங்க. பட் இப்போ இம்ப்ரூவைஸ் ஆயிருக்கா அப்படின்னு தெரியல. பட் பார்த்துக்கோங்க, பார்த்து செஞ்சுக்கோங்க. அது மட்டும் இதுவுமே நான் என்ன ரீசெண்டாக ஆக்சுவலி இது வச்சுட்டு இருந்தேன். ஓகேவா, பிளஷ்ஷாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் பற்றி பேசுறேன்னு சொல்கிறேன். இது வந்து எட்யூடோட டியர் டார்லிங் வாட்டர் டிண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இது ஆக்சுவலி ரொம்ப பின்ட்ரெஸ்ட் க்யூட்டாக இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வாங்கினது தான். இதுவும் வந்துட்டு கொரியன் ஸ்கின்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் அந்த வெறும் இந்த அவங்க லிப்ஸே வந்து ஆக்சுவலி நல்ல பிங்காக ப்ளம்ப்டாக இருக்கும். அதுக்கு மேலே இன்னும் ப்ளம்ப் சேர்க்கறதுக்காக வச்சிருக்கக்கூடிய ஒரு டிண்ட் மாதிரி ஒரு லிக்விட் ஃபார்ம் ஆஃப், நீங்க பிளஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம், இங்கே டிண்ட் லிப்ஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ரெண்டுமே 2-in-1 ப்ராடக்ட் மாதிரி. வெறும் தண்ணி மாதிரி இருக்கும். அதை நீங்கள் நல்லா வடிச்சிட்டு வேணும்னா, கேவலமாக ஒரு சிரிப்பு நான் சிரிக்கிறது கண்டிப்பாக பெருசா இப்படி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இன்னுமே ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் ப்ராடக்ட் நீங்கள் எடுத்தீங்கன்னா நல்ல பில்ட் ஆகும். ஓகேவா, இதுக்குமே லைட்டாக டிஃப்ரென்ஸ் தெரியுது, இதில் கொஞ்சம் கலர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்னன்னா இன்னுமே அந்த ஒரு லைவ்லி லுக் கிடைக்கும் பிளஷ் போட்டா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி லிப் இதை வச்சு நான் டிஃப்ரெண்டான லுக்கு ட்ரை பண்ணேன். ஆக்சுவலி இப்போ ரீசெண்டாக என்னன்னா லிப் பாம் போட்டு அதுக்கு மேலே லிப் லைனர் போட்டு அதுக்கப்புறம் இதை போட்டு அதுக்கப்புறமா ஒரு பிங்க் சார்ட் ஆஃப் ஒரு நல்ல ஒரு மேட்டிஃபைங் பிங்க் ஷேட் யூஸ் பண்ணி பார்த்தேன். அந்த ஒரு லுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது எனக்கு. அதையுமே நான் வந்து ஏதோ ஒரு ரீல்லேயே அதில் வந்து ஷேர் பண்ண நினைக்கிறேன். அது பிடிச்சிருந்தது. அதனால இதை வச்சு இன்னுமே நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கலாம். இதை வச்சு நீங்கள் வந்து லிப் டின்ஸ் எல்லாம் இருக்கும்ல, லிப் ஆயில்ஸ் இதெல்லாம் வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். அந்த மாதிரி ப்ராடக்ட் தான் இது. இதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் வந்து வெர்ஸ்டைலான ஒரு விஷயம். இது நீங்கள் பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்கன்னா டிஃப்ரெண்டாக நீங்கள் யூஸ் பண்ண நீங்களுமே போக நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடலாம். ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னு கிடையாது. அண்ட் உங்களோட கிரியேட்டிவிட்டி தான். அண்ட் இதோட ஷேட் கரெக்டாக என்னன்னு தெரியல எனக்கு, பட் நான் போடுறேன், நீங்கள் வாங்கிக்கோங்க. இவ்வளோ மேக்கப் பற்றி பேசுகிறேன்ல, அதெல்லாம் அழிக்கிறதுக்கு ஒரு ப்ராடக்ட் வேணும்ல, அதுவுமே நல்லா இருக்கணும். அண்ட் ட்ரஸ்டடாக நான் பண்ணுறது இந்த ஒரு ப்ராடக்ட் தான். எவ்வளோ முடிச்சிருக்கேன்னு பாருங்க. இதுலேயே சோட்டு இருக்குது. சோட்டுலாம் ட்ரை பண்ணி தான் நான் படாக் வந்து மூவ் பண்ணியிருக்கேன். இது வந்து கார்னியரோட மிஸ்லர் வாட்டர் அண்ட் ஆயில் ஆல் இன் ஒன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இதில் வந்து வாட்டரும் இருக்கும் ஆயிலும் இருக்கும், பை ஃபேஸ் மாதிரி 2 இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறமா நல்லா ஷேக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு இந்த மாதிரி மேக்கப் ஆர்ட் ஏதாவது யூஸ் பண்ணிட்டு ஃபுல்லாக நீங்கள் தொடச்சிங்கனாலே போகுது. இது வந்து ஏர்த் ரிதம் மோட்ல வாங்கினது. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, புசுன்னு இருக்கு. எப்பவுமே துவச்சி யூஸ் பண்ணிக்கலாம், மிஷின்லேயே துவச்சிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது வந்து 400 ml 200 யூசர்ஸ்க்கு வரும்ன்ற மாதிரி போட்டிருக்காங்க. நான் என்ன சொல்வேன்னா, இந்த வாட்டர் ப்ரூஃப் மேக்கப்லாம் சொல்றீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் கூட இது வந்து நீக்கிடுன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு அந்த அளவு ப்ரோ லெவல் மேக்கப் பற்றி தெரியலனாலும் எனக்கு தெரிஞ்ச வகையில் கடினமாக இருக்கும்ல உங்களுக்கு அந்த மஸ்காரா ஐலைனர் இதெல்லாம் ரொம்ப டார்க்காக பிடிச்சி நிற்கிறது கூட. லிப்ஸ்டிக் பற்றி ஐ ஹேவ் சம் நாலேஜ் அப்படின்றதுனால நல்ல இறுக்கமாக இருக்கும். சில லிப்ஸ்டிக்லாம் வந்து சூப்பராக இருக்கும், பட் இட் வில் பி சூப்பர் ட்ரையிங் அப்படின்ற மாதிரி இருக்க லிப்ஸ்டிக் கூட இது வந்து அவ்வளோ அழகாக எடுத்துருது. ஏன்னா இது வந்து இந்த ஆயில் இருக்குன்றதால ஜஸ்ட் ஷேக் நல்லா பண்ணிட்டு இப்போ ஐ டோன்ட் ஹேவ் தட் மச் ப்ராடக்ட் லிஃப்ட். உங்களுக்கு தெரியும், ஏன்னா இதுவுமே நான் வந்து ரீஸ்டாக் பண்ணணும். அதோட ஜென்டில் ரிமைண்டர் மாதிரி ஐம் ஷோயிங் திஸ் டு யூ. ஏன்னா இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இருந்தே ஆனும் எல்லாருக்கிட்டையுமே அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான ப்ராடக்ட். 550 rupees அண்ட் 726 வரைக்கும் எக்ஸ்பைரி இருந்தது. 400 ml இதெல்லாம் விட கம்மியாகவே கிடைக்கும். அப்போ மட்டும்தான் நான் வாங்குவேன். அண்ட் இதெல்லாம் வந்து சூப்பராக ஆஃபரில் இருக்குது. எப்பவுமே ட்ராவல் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து எதர் யூ கேன் கோ வித் எனி ஸ்ப்ரே டைப் பாட்டில். ஏன்னா அது கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணும்போது ப்ராடக்ட் கம்மியாக டிஸ்டன்ஸ் ஆகும். இது நிறைய இருக்குது இல்லையா, ஜஸ்ட் அப்படியே போரிங் கன்சிஸ்டன்சில் இருக்கும்போது நிறைய ஒரு ப்ராடக்ட் வந்து வேஸ்ட் ஆகாமல் எனக்கு ஒரு நினப்பு.
ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த எதர் குட்டி வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து இது வந்து ரீசைக்கிள் பிளாஸ்டிக் தான், எந்த வேறு மாதிரி வாங்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஸ்ப்ரே டைப் பாட்டில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் யூ கேன் டூ இட். நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்காத நான் சொல்ல கடினமான விஷயங்கள் மேக்கப்லாம் கூட வந்து இது அழகாக எடுத்துரும் அப்படின்றதுனால நீங்கள் நம்பிக்கையாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலேயே அந்த பிங்க் வேரியன்ட், ஒரு மாதிரி விட்டமின் சி வேரியன்ட் இதெல்லாம் இருக்குது. அதெல்லாமும் ட்ரை பண்ணலான்னு இருக்குது. பட் என்ன இருந்தாலும் இது வந்து ஒரு பேக்கப்புக்கு வேணும். பேக்கப்பில் இது கண்டிப்பாக வேணும், இந்த மாதிரி படா பாட்டில். ஸோ இப்போ தான் ஆக்சுவலி இவ்வளோ தீர்த்திருக்கேனே நான். இது வந்து எனக்கு ஒரு வாட்டி வாங்கி வச்சுட்டு வரையும். ஏன்னா லிப்ஸ்டிக் மட்டும் தான் முதல்ல போட்டுட்டு இருந்தேன். இப்போ தான் இந்த கண்மை இதெல்லாம் போட்டு நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எனக்கு கண்ணு ரொம்ப டல்லாக இருக்காம நிறைய பேரும் சொல்லியிருந்தீங்க. எனக்கும் கொஞ்சம் ஆக்சுவலி வந்து ட்ரை பண்ணணும் இருந்தது. லைனர் போட தெரியாது. சரி ட்ரை பண்ணலாம்னு சொல்லி இப்போ தான் ஏதோ ஓரளவு போட்டுட்ருக்கேன். பார்ப்போம் அதுலேயே ஏதாவது நல்லபடியாக பண்ண முடியுதான்னு சொல்லிட்டு அந்த வகையில் இப்போ தான் தீர்த்திருக்கேன். அதனால உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் சொன்னேன் உங்களுக்கு இப்போ தான் வந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன், ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்து ஓகே ஒரு ட்ரை பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸிங்காக நிறைய லைனர்லாம் இருக்கும். ஓகேவா, அது என்ன ஆகுனா இதெல்லாம் முடிக்கிற வரைக்கும் வச்சிருப்பேன். அதுவே வச்சு என்ன ஆகும்னா யூஸ் பண்ணி எக்ஸ்பைரி ஆகிடும் சில இதெல்லாம். ஓகேவா, அந்த மாதிரி இருக்கும்போது சில எல்லாம் வந்து லீக் ஆகும். அந்த மாதிரிலாம் இருக்கும். லீக்னா நான் ஒழுங்காக வச்சிருக்க மாட்டேன், பார்த்துட்டு வச்சிருந்துருக்க மாட்டேன். அதனால ப்ராடக்ட் எதுவும் நாசமாக போயிருக்கும். ஸோ அந்த மாதிரி சரி ஓகே ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக நான் வாங்கியிருந்தேன். இந்த லாக்மேலேருந்து ஒரு குட்டி ஒரு ஐலைனர். இது வந்துட்டு என்ன ஒரு இது சொல்லுவீங்கன்னு தெரியல, இதோட பேர் எனக்கு பற்றி தெரியல. பட் பிளாக் கலர், நார்மல் பிளாக் கலர், அதை வாங்கி ட்ரை பண்ணலாம் சொல்லி நான் அதான் போட்டு வச்சிருக்கேன் கண்ணில். இது வந்து கம்ப்ளீட் மேட்டா செமி மேட்டான்னு சொல்லுங்க. எனக்கு என்னமோ அந்த பளபளப்பு இன்னுமே தெரியுது. ஓகேவா, அது மாதிரி கிளாசி மேட் ஃபினிஷ் கொடுக்குது. கம்ப்ளீட் மேட் கிடையாது, செமி மேட் மாதிரி இருக்கு. பட் எனக்கு அந்த கம்ப்ளீட் மேட் தெரியுமா, எனக்கு அந்த மாதிரி லைனர்ஸ் யாராவது இருந்ததுன்னா கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுங்க. பட் இது ரொம்ப பேக்கேஜிங் செம்ம மினிமலாக நீட்டாக இருக்கு, கியூட்டா ட்ராவல் பண்ணுறதுக்கு நல்லா கன்வீனியன்ட்டாக இருக்கு. இது வந்து லாக்மேயோட ஐகானிக் ஐலைனர் அப்படின்றாங்க போட்டிருக்கு. ஓகேவா, இது எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த ப்ரஷோட ப்ரெசிஷன். ஓகேவா, இந்த டிப் இருக்கு பார்த்தீங்களா, இது உங்களுக்கு அந்த நீட்டாக நம்ம அந்த ரொம்ப உள்ள நுணுக்கமாக லைன் போடுவோம்ல, தின் லைன்ஸ், அது கூட வந்து வாட்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் எடுத்தது. பட் இது இன்னுமே ரொம்ப நேரம் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா தான் அந்த தின்னுமே ஆகும். அடியில் இந்த ப்ரஷோட எண்ட் இருக்குல்ல, இந்த டிப்பில் கூட என்ன ஆகுதுன்னா சில நேரம் வந்து ப்ராடக்ட் இஸ் லைக் பீங் பல்க்டு அப் அந்த மாதிரி ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஸ்பாட் ஆகுது. ரொம்ப அதிகமான ப்ராடக்ட், அது மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. மற்றபடி ப்ராடக்ட் வைஸ் எனக்கு நான் பழகிறதுக்கு வாங்கியிருக்கேன்றதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் வேறு ஏதாவது லைனர் வந்து உங்களுக்கு நல்ல கம்ப்ளீட் மேட்டானும், அதே மாதிரி இந்த விங்டாக இருக்கட்டும், நார்மலாக எந்த ஒரு லைனருமே அது நல்ல ப்ரிசைஸாக போடுறதுக்கு கூட நல்லபடியாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன லைனர் சஜஸ்ட் பண்ணுவீங்க? கம்ப்ளீட் மேட்டாக இருக்கணும் அண்ட் டிப்போட எட்ஜ் வந்து நல்ல தின்னாக இருக்கணும்னா நீங்கள் வேறு என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். பட் ஐ எம் நாட் சேட் ஆல்சோ, ஏன்னா எனக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு. ஓகேவா, நல்ல பிக்மெண்டேஷன் இருக்குது, அதே மாதிரி பிக்மெண்டடாகவும் இருக்கும், நல்ல பிக்மெண்டடாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல க்யூட்டான ப்ராடக்ட் இருந்ததுன்னா, உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் இருந்ததுன்னா, இப்போ நான் உங்களுக்கு ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் பண்ணும்போது அது எனக்கு பிடிச்சி அதை நான் 4 பேருக்கு சொல்லுவேன். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ரெக்கமெண்டேஷன் இருந்ததுன்னா அதையுமே சொல்லுங்கள். நான் வில் பி கிவிங் யூ கிரெடிட்ஸ். ஏன்னா நீங்கள் தானே சொல்கிறீங்க அந்த ப்ராடக்ட் அப்படின்றதுனால அதையும் நான் சொல்கிறேன். அண்ட் இதுவுமே எனக்கு பிடிச்சிருக்கு. ஐம் நாட் ரெக்ரெட்டிங் அண்ட் ஆல். ஏன்னா ட்ரை பண்ணணும் கண்டிப்பாக அப்படின்றதுனால எனக்கு தெரியணும் அப்படின்றதுனால வாங்கி வச்சிருக்கேன். ஓகே, ஒரு செமி மேட் ஃபினிஷ்லாம் உங்களுக்கு பிடிக்குன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஃபோர்டபுள் தான், ரொம்ப விலையும் கிடையாது. 4.5 ml கொடுக்குறாங்க. அதனால் விச் இஸ் கிரேட். இல்லை கொஞ்சம் கம்மியான விலைக்கு. அதனால் எக்ஸ்பைரியுமே உங்களுக்கு 8ஆம் மாதம் 2026 வரைக்கும் இருக்கிறதுனால நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். தினமும் கூட போடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஈஸியாக வந்துடுது. இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா பெயிண்ட் மாதிரி தொடச்சின்னு போகும்னு நினச்சேன். இந்த ப்ராடக்ட்லாம் என்ன ஆகுதுன்னா அப்படி பீல் ஆகி வருது. நெயில் பெயிண்ட் எல்லாம் உரிச்சா வரும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி வருது. இந்த கண்ணில் அந்த லைனர் பீல் ஆகி வருது. அது மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக நான் பார்த்தேன். மற்றபடி ஐம் லவ்விங் திஸ். இந்த லைனர் எப்படி இருக்குது, ஓரளவு எனக்கு போட தெரிஞ்சு நான் போட்டிருக்கேன். நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். உங்களுக்கா நீங்களும் சொல்லி நானும் கொஞ்சம் ட்ரை பண்ணி போட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஓகே, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள் கேமராவில் பார்க்கறதுக்கு. ஓகே, லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இதுவுமே கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்தது. இது வந்து எல்ஐடினோட இந்த ஐ ட்ராமா மஸ்காரான்னு சொல்லிட்டு. ஓகேவா, எனக்கு மஸ்காரா பற்றி பெரிய நாலேஜ்லாம் கிடையாது. வாட் ஐ தாட் இஸ் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு, அந்த மஸ்காரா எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு வில் கெட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று வாங்கினேன். ஓகேவா, இது வந்து இதோட ப்ரஷ்ஷே ஒரு மாதிரி விசித்திரமாக இருந்தது. இந்த மாதிரி கேர்ல்டு ஒரு மாதிரி கொடுத்துருந்தாங்க. அண்ட் ப்ராடக்ட் நிறைய சேருது இதில் மேலே. அதனால் ஒன்றுத்தையும் இப்படி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஐம் பிளானிங் டு அப்ளை. ஆனால் ஒரு கோட்டை அப்ளை பண்ணுறது கூட அந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா, டபுள் கோட் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அதனால் நல்லா தான் இருக்குது ப்ராடக்ட். எனக்கு குறை சொல்கிற அளவு எனக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். ரொம்ப அந்த மாதிரி இல்லை, பட் எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்குது. அதே தான் பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், ரொம்ப அப்படியே போட்டோன்னே கரைஞ்சிடக்கூடாது, நல்லாவும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்து வாங்கினேன். அதையும் தாண்டி கொஞ்சம் எக்ஸ்பைரி ரொம்ப நாள் வருதா, நம்ம யூஸ் பண்ணி பழகிறதுக்கு அப்புறம் கொஞ்சம் கம்மியாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இது ஒன்று வாங்கி வச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து இந்த வாட்டி ரீசெண்டாக வாங்கினது. இதோட லிங்க்மே கீழே இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காம இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கறதுக்கு மறக்காம சேனல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒரு வாட்டியுமே நான் வீடியோஸ் ஷார்ட்ஸ் எது போட்டாலுமே உங்களுக்கு லிங்காக வரும், மேலே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வந்து சேனல் உள்ளே போய் பார்க்கறதுக்கு அது வாட்டமாக மேலேயே வந்துடும்.
அழகாக தொட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் மறக்காம இன்ஸ்டாகிராம்லையும் செக் பண்ணி பாருங்க. இப்போ நான் ரீல்ஸ் போஸ்ட்லாம் போட்டு ரொம்ப ஆக்டிவாக இருக்குன்றதுனால மறக்காம இன்ஸ்டாகிராம்லையும் செக் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷன் உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் தரேன், செக் பண்ணி பாருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறது வரைக்கும் டாடா பை.